வெல்கம் டு என்என் ஃபிஷிங் வேல். நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது டெய்லி ஒரு பார்சல் வந்துட்டே தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம கம்பெனிக்கு 5 பார்சல் வந்திருக்கு. அந்த 5லையும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இந்த பெரிய பாக்ஸ் அப்படி என்ன இருக்குன்னா ஃபைபர் ஃப்ரேம் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். நம்ம வந்து கிளாஸ் ஃப்ரேம் ஆர்டர் போட்டு எவ்வளோ லாபம் பார்த்தோம்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. 24 ஃப்ரேமு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ரிசீவ் ஆகிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பேக்கிங்லாம் ஓரளவு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் கிளாஸில் போட்டிருந்தா மட்டும்தான் வந்துட்டு ஃபுல்லாக டேமேஜ் ஆகி வருது. இது ஏன்னா இவ்வளோ லென்த்தாக எடுக்கிறேன்னு தானே பார்க்குறீங்க. பேக்கிங்லாம் வந்து ரொம்பவே டேமேஜாக இருந்துச்சு. நான் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி அங்கேயே ஆல்ரெடி டேமேஜ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலி. ஸோ இது உள்ள அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேப்பர் கட்டு தான் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா வந்துச்சு. நம்ம வந்து கூப்பன் கோட்லாம் அப்ளை பண்ணி 700 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தோம். 700 ரூபாய்க்கு இந்த பேப்பர் கட்டு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இருக்கிறதுலே இதுதான் லோ பட்ஜெட்டு. இருக்கிற பேப்பர் கட்டில் இதான் லோ பட்ஜெட்டில் பார்த்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்துட்டு இனிஷியல் அமௌண்ட்டு நிறையா வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் வந்துட்டு நிறையா இன்வெஸ்ட் பண்ண வேணாம், பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இருக்கிறதுலே கம்மியாக உள்ள பேப்பர் கட்டர் போட்டிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 10x ஒரே நேரத்தில் வந்துட்டு 10 பேப்பர் வச்சுட்டு கட் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்துட்டு பவர்ஃபுல் தான். கம்மி ரேட்டுன்னொடனே உடனே வந்துட்டு சீப்பான பொருளாக இருக்கும், குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. நான் குவாலிட்டிலாம் செக் பண்ணி அதில் எது கம்மியோ அதை தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அடுத்து என்ன ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னா விஎம்எஸோட லேமினேஷன் மிஷின் தான். இந்த மிஷின் ரொம்பவே போர்ட்டபுள், ரொம்பவே வந்து ஸ்லிம்மாக இருந்துச்சு, ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. எதுக்கு வந்துட்டு பேக்கிங் வந்துட்டு சீக்கிரம் கிளிக்காமல் இவ்வளோ மெதுவாக ப்ராப்பராக வந்துட்டு எல்லா சைடையும் வந்து பிரித்து எடுத்துகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு வந்து இந்த பார்சல் பிரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எல்லாத்தையும் வந்து டேமேஜ் இல்லாமல் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், டேமேஜ் இல்லாமல் வந்துட்டு எல்லாமே ப்ராப்பராக பிரிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த விஎம்எஸ் லேமினேஷனோட மிஷின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ் வந்துச்சு. நம்ம வந்து 1800 தான் ஆர்டர் பண்ணோம், ஆஃபரில் கூப்பன் கோட்லாம் போட்டு. இந்த குட்டி பாக்ஸில் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா? லேமினேஷன் போடுற ஷீட்டு தாங்க. நம்ம கார்டு சைஸில் உள்ள லேமினேஷன் ஷீட் வாங்கியிருந்தோம். 100 பீஸ் வந்து ஓவராலாக 150 ரூபா வந்துச்சு. இந்த மிஷின் ஒர்க் ஆச்சா இல்லையா, இந்த சீட்டை வச்சு நம்ம கார்டு வந்து லேமினேட் பண்ணோமா இல்லையான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுருங்க. பை பை, see you, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.